நீங்க துணைவேந்தர் பிரச்சனையை தனியா பார்க்க முடியாதுங்க. துணைவேந்தர் நியமனம் என்பது தேசிய கல்விக்குழு ஒரு அங்கம். நீங்க அந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வந்துட்டா போதுமா? குழந்தை இன்னைக்கு சார் சொன்னாரு, திமுகவை சேர்ந்த நண்பர்கள் சொன்னார்கள், தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் படிச்சிருக்கிறாங்க, ஜிஆர் நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, புதுமை பெண் திட்டம் வந்துருச்சு, ரைட்டு. எல்லாத்துக்கும் உங்களுக்கு உங்கள் தலை மீது மிகப்பெரிய ஒரு ஆபத்து நிலவி கொண்டிருக்கிறது. நீங்கள் வைத்துக் கொண்டிருந்த பல்கலைக்கழகங்களோ கல்வி நிறுவனங்களுக்கோ ஆபத்து கொண்டிருக்கிறது. எந்த ஏழைகளுக்காக நீங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எந்த ஏழைகளுக்காக இந்த முதலமைச்சர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ, அதற்கெல்லாம் ஆபத்து வருகின்ற போது அந்த ஆபத்துக்கு மூல காரணம் என்ன? நீங்க டெல்லியில பேசுவதை நான் நேரடியாக கேட்டுக்கொண்டே இருந்தேன். இன்று முழுக்க லைவ் ஓடிட்டு இருக்கு, கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆளுநருடைய பவர், அவர் பண்றாரு, போறாரு, வராரு, ரைட்டு, மிகப்பெரிய தவறு. நீங்க உச்சநீதிமன்றம் சட்டபூர்வமாக கேள்வி எழுப்பிவிட்டது. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையை முழுக்க முழுக்க எதிர்த்து நாடு முழுக்க கொந்தளிப்பு ஏற்பட வேண்டும். ஒரு மாணவர் மத்தியிலே, சமுதாய மத்தியிலே நீங்கள் அதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை நீங்க எராடிகேட் பண்ணல, வேற ஒரு கல்விக் கொள்கைக்கு நீங்க வழிவகை செய்யவில்லை என்று சொன்னால் இது போன்ற துணைவேந்தர் பிரச்சனை போன்று 1000 பிரச்சனைகள் பின்னாடி காத்துக் கொண்டிருக்கிறது. குலக்கல்வி திட்டத்தை ஆதரித்து சாப்டர் 7 போட்டிருக்கிறார்கள். 3 பக்கம் குலக்கல்வி வேண்டும் என்று போட்டிருக்கிறார்கள். நீங்க 3வது படிக்கிறீங்க, 5வது படிக்கிறீங்க, அதுக்கு ஒரு திட்டமே கொண்டு வந்துட்டாங்க சார், விஸ்வகர்மான்ட்டு. குலக்கல்வி கொண்டு வந்துட்டீங்க. குலக்கல்வி கொண்டு வர்றீங்களா? அது எங்கிருந்து வருது? குலக்கல்வி என்பது சனாதன தர்மத்தின், சனாதன தர்மம் என்பதே ஒரு அதர்மம் தான். அது